ஆமா ஏமா மாலதி, நீதான் பரீட்சையை கோட்டை விட்டுட்டியே, கல்யாணத்துக்கு என்ன சொல்ற? உங்க அத்தை வேற கடிதம் செய்துட்டே இருக்காங்க. போங்கப்பா, அத்தான் எப்ப பார்த்தாலும் புஸ்தகத்தையே படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரை கல்யாணம் பண்ணீங்கன்னா பொண்ணா பிறக்க கூடாது, புஸ்தகமா பிறக்கணும். கொண்டா உன் தலப்பா ஏன் தலப்பாவா? இன்னும் டீக்குள் வரான் பாரு. பூனே, நீ தலப்பா புள்ள இருக்கிற. இருவன் என்ன பண்றேன் பாரு. எவ்வளவு நேரம் டீக்குள் வர? ஏன்னா நிக்கிற? அங்க வச்சு எடுத்து ஊத்த. பூனை மாதிரி கத்துற? இல்லைங்க, எலி தொல்லை ஜாஸ்தியா இருக்குது. பூனை மாதிரி கத்துனா எலி எல்லாம் ஓடி போயிட்டு சொன்னாங்க. சமைய கட்டு பக்கவா, கொஞ்சம் சட்னி பண்ணி விடு. எங்க இருந்து பிடிச்சிக்கிட்டு வந்தீங்க? கேளு, அப்படி கேளு. நம்ம மில்லுல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். பங்களாவுல வேலை வேணும் வந்து வந்து அலைஞ்சான். போனா போதும் வேலை கொடுத்தேன். அப்பா, வேலை என்னது நினைவு வந்தது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி BA பாஸ் பண்ணிருக்கா. ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் கூட தெரியும். அவளுக்கு நம்ம மில்லிலேயே ஒரு வேலை போட்டு கொடுத்துடணும்ப்பா. இப்ப ஏதுமா வேலை? இல்லப்பா, நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். சரியான்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ். சரி. அம்மா அம்மா, வேலை கிடைச்சு. அம்மா வேலை கிடைச்சிருக்குமா? இதோ பாரு தம்பி. என்ன வேலை? யார் தம்பி கொடுத்திருக்காங்க? அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் மாலதி வந்திருந்தா பாரு. அவ அப்பா கிட்ட சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுக்கறதாக சொல்லியிருந்தா. சொன்னபடி செய்துட்டாமா. ரங்கபுரத்துக்கு வர சொல்லி தந்தி எடுத்திருக்கா. 100 ரூபாய் சம்பளமா. என்னம்மா? அந்த வேலை வேண்டாம்மா. இந்த ஊர்லயே வேறு ஏதாவது வேலை பார்த்தா போறது. ஏம்மா இப்படி சொல்றேன்? எத்தனை நாளைக்கு தாமா நீ எனக்காக இப்படி கஷ்டப்படுறது? நீ வீடு வீடா போய் பாட்டு சொல்லி கொடுக்குறது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? சரின்னு சொல்லம்மா. அம்மா சரின்னு சொல்லம்மா. சொல்லம்மா. சரி. என் அம்மா இல்ல. மேனேஜர், ஜெயந்தி சீட் எங்க? அதோ. இதாம்மா உங்க சீட். தேங்க்யூ. மல், என் நன்றியை உனக்கு எப்படி தெரிவிச்சுக்கிறேன்? அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்ல. வா, முதல்ல நம்ம மில்லெல்லாம் சுத்தி காட்டு.
என்ன மெக்கானிக், என்னாச்சு? போயிடுச்சு சார், பிழப்பே போயிடுச்சு. இந்த கிளீனர் பசங்க சரியா பார்த்து ஆயில் போடாம கெடுத்துட்டானுங்க. கீர் எல்லாம் சுக்குநூறா உடஞ்சு போச்சு சார். அதான் பாக்குறேனேயா. இப்ப என்ன செய்ய போற? நம்ம என்ன சார் செய்யறது? சீமையில இருந்து புதுசா சக்கரம் வந்துதான் ஆகணும். என்ன சீமையில இருந்தா அது வரைக்கும் 2 மாசம் ஆகுமே. அது வரைக்கும் மில்ல சாத்தி பூட்டிட்டு சொல்றியா என்ன? நான் என்ன சார் செய்யறது? இது லிவர்பூல் மேக்காச்சே. என்ன மெக்கானிக் பாணி, இந்த மாதிரி 2 கேர்கள் நம்ம நாட்டை செய்ய முடியாது. ஏன் முடியாது? அவசியம் ஏற்பட்டால் பல் சக்கரங்களை மட்டுமல்ல, இந்த மிஷினை கூட இங்கே செய்து விடலாம். குட். யார பாணி? என் தம்பிங்க என்னோட மில்ல சுத்தி பார்க்க வந்தான். மணிக்கம் முதலாளி. வணக்கம். என்னப்பா உன் தம்பிங்கிற? அவன் என்னமோ மிஷினே செய்யறாங்கறா. ஆமாங்க, அவன் பட்டணத்துல மெக்கானிக் எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணிருக்கானுங்க. ஓ, பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாங்களா? என்னங்க இங்கிலீஷ்ல 2 எழுத்து படிச்சுட்டா இந்த மாதிரி பெரிய மிஷின்லாம் செஞ்சுடலாம் நினைக்கிறீங்களா? தம்பி, இது பென்சில் பிடிச்சு எழுதுறது இல்ல, பல் சக்கரம். இதுல விளையாடினா பல்லு போயிடும். மேனேஜர் ஐயா, நான் சொல்லிட்டேன். இவங்க பேச்செல்லாம் கேட்டா ₹1,00,000 மிஷின் பாழாயிடும். மெக்கானிக் சொல்றது நியாயம் தான் சார். நாம சீமைக்கு ஆர்டர் கொடுத்துருவோம். நம்ம ஒரு தொழிலாளிகளுக்கு இன்னும் ஒரு பின் கூட ஒழுங்கா செய்ய தெரியல, ஏன் நம்ம மிஷினே செய்யறாங்களாம். சார் மன்னிக்கணும், உங்களை மாதிரி படிச்சவங்க எல்லாம் இப்படி பேசுறது அழகா இல்லை. உலகம் புகழும் தாஜ்மஹாலை கட்டினானே, அவன் அந்நிய நாட்டு தொழிலாளியா? தன்னிழல் தரையில் விடாத தஞ்சாவூர் கோபுரத்தை கட்டினானே, அவன் அந்நிய நாட்டு தொழிலாளியா? இல்ல 1200 வருஷத்துக்கு முன்னால அவ்வளவு பெரிய காவேரிக்கு கல்லணை போட்டானே, அவன் தான் அந்நிய நாட்டு தொழிலாளியா? இத்தனை அற்புதங்களை செஞ்சது நமது இந்திய தொழிலாளி சார். இன்ஜினியரிங் திறமையில இந்திய தொழிலாளி எந்த நாட்டுக்கும் சளைச்சவன் இல்லை. ஆனா உங்க பாட்டங்காலத்தை பத்தி ஏன் பேசுற? இப்ப என்ன நம்ம நிலைமை? இப்போ ஒண்ணு கெட்டு போகல, தொழிலாளர்கள் செய்ய தயாரா தான் இருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி உள்ளவங்க தான் ஒரு சின்ன பல் சக்கரம் உடைஞ்சு போனா கூட சீமைக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. காரணம், நமது நாட்டு தொழிலாளர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, பிரத்யா கையையே எதிர்பார்த்து பழைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் 2 மாசம் இல்ல மூடவும் 2000 தொழிலாளர்களை வேலையை விட்டு நிறுத்த கூட தயாரா இருக்கு. அப்பா, அவர் சொல்றது சரிதானேப்பா? அப்போ உன்னால இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் செய்திட முடியுமா? நிச்சயமா முடியும். அதுதான் முடியும்னு சொல்றாரு, அவரே செய்யட்டுமே. சரி, நீயே செய். மேனேஜர், Yes, sir. எனக்கு வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் செய்து கொடு. சரிங்க. செய்யட்டும் செய்யட்டும், படிச்சுட்டு வந்திருக்கிறாருல்ல மேனேஜர் சார். மிஷின் கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நான் ஜவாப்தாரி இல்லைங்க. சுச்சா, குட், வெரி குட். வண்டர்ஃபுல், கங்க்ராச்சுலேஷன். நல்ல வேலை செய்தப்பா. வணக்கம். வணக்கம். நிக்கிறீங்களா? எங்க பணம்? பரவாயில்ல, இப்ப அதுக்கு என்ன அவசரம்? உட்கார்.
சும்மா உட்கார். என்ன கூப்பிட்டீங்களா? இல்லையே. ஆள மயக்கு. சரி. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இல்ல? எது? புல்லாங்குழல். உங்களுக்கு சங்கீதம் கூட தெரியுமா? நான் என்ன சாதாரண ஒரு தொழிலாளி தானே? இல்ல, ரிக்ஷா எடுக்கிறீங்க, தொழில் பள்ளிக்கூடத்துல மாணவனா இருக்கீங்க, ஓடாத மிஷினை ஓட வைக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தா என்னைக்காவது ஒரு நாள் மேடையில ஏறி இசை கச்சேரி கூட பண்ணிடுவீங்கன்னு தோணுது. என்ன ஒரு பகல் வேஷக்காரன்னு சொல்லாம அப்படியே கௌரவமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க செய்யறது அப்படி இருக்கு. ஆமா, உண்மையிலேயே நீங்க யாரு? இது என்ன கேள்வி? நான் சாதாரண ஒரு மனுஷன். அப்படின்னா என்னை பத்தி என்னதான் நினைக்கிறேன்? ஒரு தெய்வ பிறவின்னு நினைக்கிறேன். தம்பி ஒன்னதான் ரொம்ப நல்லா ஊதுறிய. எங்க கொண்டாங்க? ஏனுங்க? கொஞ்சம் ஊதி பார்க்கலாம். நல்லா டம் பிடிச்சு ஊதணும். நல்லா டம் பிடிச்சு. ஐயா அப்படி இல்லைங்க, இப்படி ஒருக்கே இந்த பக்கம். சரி, நீ அங்க போய் உட்காரு. இப்ப என்ன ராகம் வாசிக்கணும்? தோடி, சங்கராபுரம், கல்யாணி, பைரவி, பயங்கரி, நிரந்தரி, சங்கரி, அந்தரி. ராகம் பேர் சொல்லும் போது நல்லா வாசிப்பீங்கன்னு தெரியுது. இப்ப என்ன ராகம் வாசி காமிக்கணும் சொல்லு. ஏதாவது வாசிங்க. ஏதாவது ராகம். ஏதாவது இல்ல இல்ல, நீ பாரு. நல்லா வாசிக்கிறனா இல்லையா? இல்ல இல்ல, மன்னிச்சு, ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ். ஒரு சான்ஸ். என்ன இப்படி? என்னையே மறந்துட்டேன். நல்ல வேளை, நீ உன்னை மறந்த மாதிரி இந்த பையனும் தன்னை மறந்திருந்தான்னா இவன் இங்க இருந்து போக மாட்டான், இந்த ஆடுகளும் நம்மளை விட்டு போகாது. அப்பா இங்க வா. பலகாரம் வாங்கிட்டா. வணக்கங்க. எவ்வளவு அருமையா வாசிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாத வித்தியே கிடையாதா? ஒண்ணு உண்டு, யாரையும் அவங்க முகத்துக்கு நேரா புகழ தெரியாது. அப்போ நான் புகழ்ந்தேனா? பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, நாளைக்கு தான் நான் ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஆமா. இந்த மில்லிலேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், நீங்க இங்கே இருப்பீங்கன்னு நினைச்சேன். அவங்க எனக்கு வேலை கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம போனாலும் போகலாம். ஆனா நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பகல் வேஷக்காரனை மறந்துட மாட்டியே? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லியே. நீங்க நிச்சயம் நாளைக்கு ஊருக்கு போகணுமா? உங்ககிட்ட சொல்லாம போக மாட்டேன்.